அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பில் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த வாழ்வியல் நூலாகும். 2000 வருஷத்துக்கு முன்பே வாழ்ந்த திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட இந்நூல் சாதி, மதம், மொழி என எவ்வித பாகுபாடுமின்றி மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கூறுகிறது. வாங்க குறளை பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் ஆ என்னும் எழுத்தை அடிப்படையாக கொண்டே தொடங்குகின்றன. அதாவது அகரம் இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இயங்காது. அதுபோலவே இந்த உலகம் ஆதிபகவன் எனப்படும் இறைவனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை பெய்யவில்லை என்றால் உலகில் உணவு உற்பத்தி பாதிக்கும். சுற்றிலும் கடல் நீர் இருந்தாலும் குடிக்கவும் விவசாயத்திற்கும் பயன்படும் மழைநீர் இல்லாவிட்டால் பசி என்ற கொடுமை மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் வாட்டி வதைக்கும். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை நினைத்தால் பெய்யாமல் ஒருவரை வருத்தவும் முடியும். அதே மழை மனது வைத்தால் பெய்து அழிந்தவர்களை மீண்டும் வாழ வைக்கவும் முடியும். அதாவது ஆக்கவும் அழிக்கவும் கூடிய வல்லமை மழையிடம் உள்ளது. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவரே மேலானவர். முடியாது என்று சொல்பவர் தாழ்ந்தவர். ஒருவரது பெருமை அவர் செய்யும் செயலை பொறுத்தே அமையும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம் பிள்ளைகள் தங்களை விட சிறந்த அறிவாளிகளாக திகழ்வது பெற்றோருக்கு பெருமை. ஆனால் அந்த பிள்ளைகளின் அறிவால் இந்த உலகமே நன்மையடையும் என்பதால் அது உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையை பெற்றபோது ஒரு தாய் அடைந்த மகிழ்ச்சியை விட தன் பிள்ளை ஒரு சிறந்த மனிதன் என்று பிறர் புகழ கேட்கும்போது அவள் இன்னும் அதிகமாக மகிழ்வாள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எனக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்புள்ளவனே உயிருள்ள மனிதன். அன்பற்றவன் வெறும் எலும்பும் தோலும் மட்டுமே. பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் அவனது பணிவும் அவன் பேசும் இனிய சொற்களுமே ஆகும். இதை தவிர ஒருவன் அணிந்து கொள்ளும் மற்ற ஆபரணங்கள் உண்மையான அணிகலன்கள் ஆகாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல பயன் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது மற்றவர் மனம் புண்படும்படியான கசப்பான சொற்களை பேசுவது சுவையான பழங்கள் இருக்கும்போது கசப்பான காயை தின்பதற்கு சமம் என்கிறார் திருவள்ளுவர். நூல்வெளி பார்ப்போம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நன்றி.